உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். பிரிந்து சென்ற காதலியின் நினைவாக பதிவிட்ட ரீல்ஸ் காதலனை காவல் நிலையம் வரை அழைத்து சென்ற விபரீத பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆபத்தை உணராமல் காதலியுடன் ஜாலியாக வீலிங் செய்து இளைஞர் ஒருவர் வெளியிட்ட வீடியோதான் கடந்த சில தினங்களாக இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வந்தது. விதிமீறலில் ஈடுபட்டு அதனை வீடியோ எடுத்து பதிவிட்டு கெத்து காட்டிய அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுக்க வீடியோவில் பதிவான வாகனத்தின் பதிவெண் கொண்டு விசாரணையை முடுக்கினர் போக்குவரத்து போலீசார். விசாரணையில் அந்த ரீல்ஸ் அண்ணா நகர் 2வது அவென்யூவில் எடுக்கப்பட்டது என்பது தெரியவந்தது. பின்னர் அண்ணா நகர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ராஜ்குமார் என்ற இளைஞரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போதுதான் ரீல்ஸ் வெளியிட்ட ராஜ்குமாரின் சோக கதையும் அதனால் நேர்ந்த விபரீதமும் தெரியவந்தது. பைக் சாகசம் செய்வது, அதனை வீடியோவாக எடுத்து பதிவிடுவது என தன்னை பைக் சாகச வீரராகவே பாவித்துக் கொண்டு வந்துள்ளார் ராஜ்குமார். இதற்கு இன்ஸ்டாகிராமில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் சென்னையில் கார் வாஷ் செய்யும் கடை ஒன்றை நடத்தி வந்த ராஜ்குமாருக்கும் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த கேரளாவை சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கும் இடையே காதல் மலர்ந்துள்ளது. இந்த நிலையில் அவரது இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் சிலர் காதலியுடன் பைக் ஸ்டண்ட் செய்து வீடியோ வெளியிடுமாறு அன்பு கட்டளையிட, அதேபோல் அண்ணா நகரில் காதலியுடன் பைக் வீலிங் செய்து அதனை பதிவிட்டுள்ளார். இதனையடுத்து ராஜ்குமாருக்கும் அவரது காதலிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பிரிந்துள்ளனர். இதற்கிடையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட போது பூந்தமல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்ட ராஜ்குமார் இனி இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டேன் என எழுதி கொடுத்துவிட்டு தற்போது தனியார் நிறுவனத்தில் கார் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். திருந்தி வாழ்ந்து வரும் ராஜ்குமார் புதிதாக செல்போன் ஒன்றை வாங்கிய போது பழைய செல்போனில் இருந்த வீடியோ மற்றும் புகைப்படங்களை புது செல்போனில் மாற்றியுள்ளார். அப்போது தனது காதலியுடன் செய்திருந்த பைக் சாகச வீடியோவை கண்டு உணர்ச்சி வசப்பட்ட அவர் இதனை கண்டதும் தனது காதலி தன்னுடன் இணைந்து விடுவார் என ஆசையுடன் பதிவிட்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். ஆனால் வீடியோ வைரலாகி எதிர்ப்புகளை சம்பாதித்ததும் பயந்து போன அவர் உடனே நீக்கியுள்ளார். இருப்பினும் வைரலான வீடியோவால் மீண்டும் போலீசிடம் சிக்கியுள்ள ராஜ்குமார் பைக் சாகசத்தில் ஈடுபட வேண்டாம் என பேசி விழிப்புணர்வு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். இதுக்கு முன்னாடி என் தோழியோட இருந்த ஒரு பைக் ஸ்டண்ட் வீடியோ வந்து என்னோட அக்கௌண்ட்ல நான் 3 டேஸ் முன்னாடி நான் போஸ்ட் போட்டிருந்தேன். அதை பார்த்து காவல்துறை என்னை அழைத்து வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்க. அட்வைஸ் பண்ணுறதா என்னோட தப்பை வந்து நான் உணர்றேன், இனிமேல் நீங்களும் யாரும் பண்ணாதீங்க, நம்ம காவல்துறை என்றைக்குமே நம்ம நல்லது தான் சொல்லுவாங்க, நல்லதை கேட்டு நீங்கள் அதுக்கேற்ற போல நீங்கள் இருங்க, ரோட்டில் போகும்போது ஹெல்மெட் போடுங்க, பொது போக்குவரத்தை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஆஷா டிரைவ் பண்ணாதீங்க. காதலியுடன் மீண்டும் சேர வேண்டும் என தனக்குத்தானே ஆப்பு வைத்துக் கொண்ட காதலன் ராஜ்குமாரின் நிலை பல இளைஞர்களுக்கு பாடமாக மாறியுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சாலமன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.